ஏன் அம்மா இந்த வீட்டில் இவ்வளோ விறகு வெட்டி வச்சுருக்காங்க? இவங்க செல்பா வீடாச்சே. இது செல்பா வீடா? ஆமா நெட்டவெளி. ஊரில் உள்ள நிறைய மரத்தை காணும்னு பார்த்தா இவ தான் இங்கே வெட்டி வச்சுருக்காளா? இருங்க நம்ம இன்னைக்கு தூக்கிட்டு போவோம். வேண்டாம் வேண்டாம், நம்மளுக்கு தேவையானதை மட்டும் தூக்கிட்டு போவோம். நீங்கள் சும்மா கடங்க, எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போவோம். சும்மா கடை நெட்டவெளி, தேவையானதை மட்டும் தூக்கிட்டு போவோம். அடே இப்போ இவ்வளோ விறகு வெட்டி வச்சிருக்கு இந்த வீட்டில். ஆமாக்கா, இவ்வளோ விறகு வெட்டி வச்சிருக்கா. அதானே பார்த்தோன்னு சரி, நிறைய மரமாக இருந்தது. காஞ்ச மரங்கள் நிறைய உண்டு. ஃபுல்லாக இவ இங்கே வெட்டி வச்சிருக்கா. அதான்க்கா பேசாமல் எல்லாத்தையும் நம்ம தூக்கிட்டு போயிடுவோம். சரி, அது எப்படி சரியாகும்? நமக்கு தேவையானதை தூக்கிட்டு மிச்சத்தை வச்சுட்டு போயிடுவோம். நிறையெல்லாம் எடுக்கக்கூடாது. சரி, என்னமோ ஒன்று. எங்கே தான் போனாலும் இன்னும் ஆளை காணும். காலையில் அனுப்புனது விறகு பிறக்க மதியானம் 3 மணியாக ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணும். இவ்வளோ நேரம் நீ எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? எது நீங்கள் தானே விறகு வெட்ட அனுப்பிவிட்டீங்க? என்ன மரத்தை வளர்த்து திரும்பி அதை காய வச்சு அதுக்கப்புறமா வெட்டிட்டு வர? என்னத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க? நாங்கள் எவ்வளோ தூரம் போய் விறகு வெட்டிட்டு வரோம் தெரியுமா? அப்படி எவ்வளோ வெட்டிட்டு வந்தீங்க இந்த அம்மையார்? தாசால தான் எல்லா விறகையும் வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் அதை எடுத்துக்கோங்க. சரி சரி, முதல்ல போய் பாத்திரத்தை விளக்கு. எத்து நான் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, முதல்ல சாப்பாடை வைங்க. நீனே போட்டு சாப்பிடு, நான் போய் தூங்க போகிறேன். கொழுப்பு பாருங்க கிளவிக்கு. இருங்க, பூரா சட்டிலையும் குழம்பு ஊற்றி சாப்பிட்றேன்.